ஐயாவை கும்பிடுறதுனால நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. நிறைய கஷ்டத்துல இருந்து ஐயா தான் எங்களுக்கு சரி பண்ணிட்டு இருக்காரு. ஜாதியின் பேரால் நீதி மறுக்கக்கூடாது, அனைவருக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும் என்று போதித்த உலகின் முதல் குரல் ஐயா வைகுண்டனுடைய குரல். என் பேர் சுபத்ரா. நாங்க திருநெல்வேலியில இருந்து இங்க சாமி தோப்பு ஐயா கோயிலுக்கு நடந்தோம். ஒரு 6 வருஷமா நடந்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஐயாவோட பிறந்த நாள்னால இங்க வந்திருக்கோம். நாங்க ஐயாவை கும்பிடுறதுனால நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. நிறைய கஷ்டத்துல இருந்து ஐயா தான் எங்களுக்கு சரி பண்ணிட்டு இருக்காரு. நாங்க இருக்கிறதுக்கு காரணமே ஐயா தான். நாங்க எங்க படிப்புக்கு உதவி பண்ணது எல்லாமே ஐயா தான். எங்க வீட்டுல இருக்க கஷ்டம் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நம்பி போயிட்டு. பேரு சுபக்கா. ஐயா உண்டு. ஐயா உண்டு. கிடப்பாரை தற்காத்திட வந்த வைகுண்ட மாமணியுடைய காலடி தொழுது ஐயா வைகுண்டரின் 194வது உதய தினத்துக்கு சென்று அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று உலகம் ஒரு அபாய சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது வேதனையானது. 3வது உலக போர் வந்துவிடுமோ என்கிற நிலை உலக நாடுகளிலே இருக்கிற நல்லுள்ளங்களை எல்லாம் கவலை கொள்ள வைத்துக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று போர் சூழலை உருவாக்கக்கூடிய அனைத்து நாட்டினுடைய தலைவர்களும் தங்களுடைய நிலையை மாற்றி அமைதி உருவாக வேண்டும். அமைதியின் மூலமாகத்தான் இந்த உலகம் ஒருமிக்கப்படும். ஐயா வைகுண்டர் அன்பை போதித்திருக்கிறார். பம்பை வளர்க்கக்கூடாது, அம்பால் தான் இந்த உலகம் ஒரு குடை நிழலின் கீழ் வரும் என்று போதித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஐயா வைகுண்டர் இந்த உலகத்தில் தாளக்கிடப்பாரை தற்காக்க வேண்டும் என்கிற தலையாய கொள்கையை எடுத்து சொல்லி, ஜாதி ஒரு நெருப்பாவோ, ஜாதியின் பேரால் நீதி மறுக்கக்கூடாது, அனைவருக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும் என்று போதித்த உலகின் முதல் குரல் ஐயா வைகுண்டனுடைய குரல். மக்கள் மனித உரிமைக்காக, மகளிர் உரிமைக்காக, மக்களினுடைய அன்புக்கும் சகோதரத்துவத்துக்கும் உதயமான ஐயா வைகுண்டனுடைய உதய திருநாளில் இந்த உலகம் அன்போடு மக்களெல்லாம் அமைதியோடு வாழ்வதற்கு ஐயாவினுடைய தாழ் பணிந்து வேண்டுகிறேன். அன்பு வணக்கம். கோரிக்கை வைக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. எல்லோரும் கேட்பார்கள், தரமாட்டார்கள். நாங்கள் பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஐயா வைகுண்டர் எங்களுடைய கோரிக்கையை அவர் நிறைவேற்றி தருவார். எனவே எங்களுடைய கோரிக்கை எல்லாம் ஐயா வைகுண்டரிடம்தான்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை.